சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க பார்த்தா கல்யாண வேலையெல்லாம் ரொம்ப தடபுடலா நடந்துகிட்டு இருக்கு. இங்க சேதுவும் வந்துட்டு அவங்களுக்கு கல்யாண வேலையெல்லாம் பாக்குறதுக்காக உதவி பண்ணிக்கிட்டு இருக்காரு. சாவித்திரியும் தாமரையும் பேசிக்கிட்டு இருக்குங்க. என்னடி போற பாக்க பார்த்தா இந்த கல்யாணம் நடந்து அவ கையில 1 கோடி ரூபாய் போய் பெரிய கோடீஸ்வரர் ஆக போறாங்க போலயே இந்த குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேசிக்கிட்டு இருக்கும் போது, அம்மா அதெல்லாம் நடக்காதமா, இந்த போஸ் பண்றது ரொம்ப தப்புமா, அவ பண்றது ஏதாவது ஒரு வழியில வெளியே வரும், நீ வேணா பாரு அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி கிட்ட தாமரை சொல்லிக்கிட்டு இருக்கு. சேது வந்துட்டு நாளைக்கு கல்யாணம், நீ இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்து தமிழ் கிட்ட சொல்லவும், எதுக்குங்க நான் இருக்கணும், இது ஒரு கல்யாணம், இந்த கல்யாணத்துல நான் வேற இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்றாங்க. நான் இந்த கல்யாணத்துக்கெல்லாம் வரமாட்டேன், எனக்கு நாளைக்கு முக்கியமான கிளாஸ் இருக்கு, நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்றாங்க. சேது வந்து தமிழை பார்த்து முறைச்சிட்டு போயிடுறாங்க. அப்புறம் பார்த்தா இந்த போஸ் வர்றான். என்ன ஏதோ சவால் விட்ட, விடிஞ்சா எனக்கு கல்யாணம், நாளைக்கு பெரியப்பா என் கையில 1 கோடி ரூபாய் என் கையில கொடுக்க போறாரு, என்ன பண்ண போற, 1 கோடி ரூபாய வாங்கிட்டு அந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ணிட்டு என் வாழ்க்கையில நான் செட்டில் ஆக போறேன், அந்த மலரு பிச்சை எடுத்துட்டு நடுத்தரவுல நிக்க போறா அப்படின்னு சொல்லிட்டு போஸ் சொல்லிக்கிட்டு இருக்கான். உடனே தமிழ் சொல்றாங்க, அதையும் தான் பாத்துருவோமே, அதெல்லாம் நடக்காது, உன் மனசுல அம்பட்டு நினப்பு வேற இருக்கோ, இன்னும் இவ்வளவு நேரம் இருக்குல்ல, விடிய வரை எனக்கு டைம் இருக்கு, உனக்கு உன் கையில 1 கோடி ரூபாய் வராது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தமிழ் வந்துட்டு நைட் எல்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஐயோ என்ன பண்றது, இவ வேற இப்படி சொல்லிட்டு போயிருக்கான், விடிஞ்சா அவனுக்கு கல்யாணம், ஒரு பொண்ணோட வாழ்க்கையும் அதுல அடங்கி இருக்கு, அது போக 1 கோடி ரூபாய் சொத்து, இந்த 1 கோடி ரூபாய அவன் கைக்கு மட்டும் போகவே விட்டுறக்கூடாது, மாமாவோட காசு இப்படி ஒரு வீணா போன ஆளுக்கு கிடைக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் யோசிக்கும் போது, அன்னைக்கு யாரு மருந்து எடுத்தா, மாமாவோட உசுரை காப்பாத்துறதுக்கு தானே இப்ப போஸுக்கு 1 கோடி ரூபாய் தாரேன்னு சொல்லியிருக்காரு, இப்போ அது இல்லைன்னு நம்ம நிரூபிச்சுட்டா அப்படின்னு தமிழ் யோசிக்கிறாங்க. அப்ப தமிழ் யோசிக்கும் போது, நம்ம தானே மருந்து எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழுக்கு ஞாபகம் வருது. இது எப்படியாவது நம்ம ப்ரூவ் பண்ணணும், நம்ம மருந்து எடுத்ததுக்கு அப்புறம் நமக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு தமிழ் வந்துட்டு வேகமா போயிட்டு காலையில வந்துட்டு இங்க எல்லாரும் கல்யாண வேலையெல்லாம் தடபுடலா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பொண்ணு வீட்டுல இருந்து எல்லாரும் வந்துட்டாங்க. சித்ரா ஈஸ்வரி எல்லாம் ரொம்ப வந்து சந்தோஷமா இருக்குது. போசு உனக்கு 1 கோடி ரூபாய் கிடைக்க போகுதுடா, அங்க பாரு எல்லாம் தடபுடலா நடந்துகிட்டு இருக்கு, பொண்ணு வீட்டுல இருந்து வந்துட்டாங்க, கொஞ்ச நேரத்துல உனக்கு கல்யாணமும் நடந்து கையில 1 கோடி ரூபாய் கிடைக்க போகுது, உனக்கு மட்டும் பெரிய ஜாக்பாட் அடிச்சுட்டு நினைக்கிறேன் போசு, நீ பெரிய இடத்துக்கு போற அப்படின்னு சொல்லிட்டு மகனை கொஞ்சிக்கிட்டு இருக்கு இந்த ஈஸ்வரி. இங்கிட்டு பார்த்தா தமிழ் வேகமா காலேஜுக்கு போறாங்க. காலேஜுக்கு போயிட்டு அவங்க கல்பனா மேம பாக்குறாங்க. மேடம் எனக்கு ஒரு சந்தேகம் அப்படின்னு கேட்கும் போது, என்ன தமிழ்ச்செல்வி அப்படின்னு கேக்குறாங்க. மேடம் நான் தான் இப்போ அந்த சிறுமலை கிராமத்துக்கு நம்ம மெடிக்கல் கேம்புக்கு போனோம்ல, அங்க அந்த வண்டெல்லாம் கொண்டுட்டு அந்த மருந்து எடுத்தது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கவும், அதை எடுத்தது யாரே, உன் வீட்டுக்காரும் உங்க சின்ன மாமாவோட பையன் போசும் தானே அப்படின்னு சொல்லும் போது, இல்ல மேடம் நான் தான் அந்த மருந்து எடுத்தேன், அந்த மருந்து எடுத்துட்டு வர வழியில எனக்கு ஏதோ ஆயிருச்சு, இதை நான் எப்படியாவது இப்ப ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், அப்படியா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கிட்ட அவங்க கல்பனா மேம் கேக்குறாங்க. உடனே தமிழ் சொல்றாங்க, மேடம் அந்த காட்டுல ஏதாவது சிசிடிவி கேமரா புட்டேஜ் இருக்குமா அப்படின்னு கேட்கும் போது, இரு தமிழை நம்ம போன் பண்ணி கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு சிறுமலையில உள்ள வனத்துறையினருக்கு தமிழோட காலேஜ் மேம் கல்பனா போன் பண்றாங்க. போன் பண்ணி இந்த மாதிரி, சார் நாங்க இப்போ சிறுமலை கிராமத்துக்கு மெடிக்கல் கேம்புக்கு வந்தோம், அப்போ எங்க ஸ்டூடெண்ட்ஸ்ல வந்துட்டு நிறைய பேரை வந்துட்டு வண்டு கொட்டிருச்சு, எங்க கூட வந்தவங்க தான் அந்த காட்டுக்குள்ள போயிட்டு அந்த மருந்து எடுத்துட்டு வந்தாங்க, அந்த வண்டெல்லாம் கொண்டுட்டு, அதுக்கான வீடியோ ப்ரூஃப் எதுவும் இருக்கா, நாங்க அவங்களுக்கு அவார்டு கொடுக்க போறோம் அதுக்காக தான் அப்படின்னு சொல்லும் போது, கண்டிப்பா மேம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த வீடியோ சிசிடிவி கேமராவை பாக்குறாங்க. அதுல பார்த்தா தமிழ் வந்துட்டு மருந்து எடுத்தது, தமிழ் யாரோ பின்னாடி அடிச்சது, இப்படி எல்லாமே இருக்கு. உடனே அவங்க போன் பண்ணிட்டு, மேடம் இருக்கு எங்க கிட்ட, நாங்க உங்களுக்கு அனுப்புறோம், ஆனா அதுல பார்த்தா அந்த பொண்ணை யாரோ ஒரு பையன் அடிக்கிறாப்ல, என்னன்னு தெரியல, கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொல்லும் போது, சரி நாங்க பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழோட காலேஜ் மேம் வந்து அந்த வீடியோ எடுத்து பாக்குறாங்க. அதுல பார்த்தா சேது வந்துட்டு மருந்து எடுத்ததும் தமிழ் மருந்து எடுத்ததும் பதிவாயிருக்கு. வர வெளியில தமிழ அடிச்சு போட்டுட்டு போச மருந்து திருடிட்டு வந்தது எல்லாமே அதுல இருக்கு. இத பார்த்துட்டு தமிழும் கல்பனா மேமும் ஷாக் ஆகிறாங்க.
என்ன தமிழ் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமா மேம், நான் தான் மருந்து எடுத்துட்டு வந்தேன், வர்ற வழியில எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல, அதனால என்னால எதுவுமே சொல்ல முடியல அப்படின்னு தமிழ் சொல்லவும், என்ன தமிழ் இவ்வளவு அசால்ட்டா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கல்பனா மேம் சொல்றாங்க. இங்க பார்த்தா போஸும் அந்த பொண்ணும் வந்துட்டு மனநடையில உட்கார்ந்து இருக்காங்க. உடனே ஈஸ்வரி சொல்லுது, மாமா அந்த 1 கோடி ரூபாய் அப்படின்னு சொல்லும்போது, பொறு ஈஸ்வரி நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு செக்ல கையெழுத்து போட போறாரு ராஜாங்கம். இத பாத்துட்டு ஈஸ்வரிக்கு சந்தோஷம், சாபத்திரிக்கு பதையா பதைக்குது. ஐயோ 1 கோடி ரூபாயே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்தா எங்கிட்ட மலர் வந்துட்டு ரொம்ப சோகமா இருக்காங்க, ஒரு பக்கம் கவலையாகவும் இருக்கு. அப்புறம் தமிழ் கரெக்டா வந்துட்டு டாக்டரை கூட்டிட்டு வராங்க. 1 நிமிஷம் சார் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன யாரு அப்படின்னு கேட்டு திரும்பி பார்க்கும்போது இவங்க எல்லாம் நிக்கிறாங்க, போலீஸ், டாக்டர், தமிழ் எல்லாரும் நிக்கிறாங்க. உடனே ஈஸ்வரி வந்து, ஐயோ இவன் என்ன இதே குட்டி குழப்ப வந்திருக்கா போலயே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி நினைச்சுக்கிட்டு இருக்கு. என்ன மேம், என்ன மேடம் வேணும், எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, சார் நீங்க நினைச்ச மாதிரி சிறுமலை கிராமத்துல மெடிக்கல் கேம்புக்கு வந்த போது உங்க உசுரை காப்பாத்தினது உங்க மருமக தான், இவர் கிடையாது. இவரு உங்க மருமக எடுத்துட்டு வந்த மருந்த தலையில அடிச்சு போட்டுட்டு இவரு எடுத்துட்டு வந்து நல்லவர் மாதிரி உங்களுக்கு கொடுத்து ஏமாத்திருக்காரு. நாங்க இப்பதான் வீடியோ ப்ரூஃப பார்த்தோம், நீங்களும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கத்துக்கிட்ட அந்த வீடியோவெல்லாம் எடுத்து காட்டுறாங்க. இத பாத்துட்டு ராஜாங்க அதிர்ச்சி ஆகிறாரு. சாவித்திரி வந்துட்டு, அடி போடு சக்க, சூப்பர் தாமர அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு இருக்கு. ஈஸ்வரி வந்து, ஐயோ இவ வேற எதையாவது சொல்ல போறாளே, மாமா எல்லாம் போய் மாமா, என் புள்ளதான் உங்களுக்காக கஷ்டப்பட்டு மருந்து எடுத்துட்டு வந்தான், இவ ஏதோ பொறாம பிடிச்சவ எதையோ சொல்லி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிட்டு என் பிள்ளைக்கு 1 கோடி ரூபாய் கிடைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும் போது, இல்ல மாமா நான் சொல்லல, இங்க வீடியோ சொல்லுது, அது போக வனத்துறையினரும் கூட்டிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வனத்துறையினர் போலீஸ் எல்லாமே வந்து, ஆமா சார் ஒரு பொண்ணு இப்படி காட்டுல வச்சு அடிச்சதுக்கு நாங்க இவரை இப்ப உடனடியா அரெஸ்ட் பண்ணணும், வனத்துறை டிபார்ட்மெண்ட்ல இருந்து எங்களுக்கு வந்து கேஸ் ஃபைல் ஆயிருக்கு, இவரை கைது பண்ணி விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லவும் அப்படியே அதிர்ச்சி ஆகிறாங்க. இத பாத்துட்டு அந்த பொண்ணு வந்துட்டு போஸ வந்துட்டு அடிச்சிருது. எனக்கு பொய் சொன்னா பிடிக்காதுன்னு சொன்னேன்ல, இப்படிப்பட்ட அயோக்கிய ராஸ்கல் கிட்ட என்னால வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மாலையை கலட்டி போட்டுட்டு அந்த காவிய நந்தினியும் கிளம்பி போயிடுறாங்க. போஸ் அப்படியே அதிர்ச்சியாகி நிக்கிறான். ராஜாங்க வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படி குழப்பமா இருக்காரு. போஸ வந்துட்டு கைது பண்ணி கூட்டிட்டு போறாங்க. அம்மா ஐயோ மாமா கொஞ்சம் சொல்லுங்க மாமா, என் புள்ள மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பதறுது. ராஜாங்க வந்து எதுவுமே சொல்லாம நிக்கிறாரு. உடனே அப்பதான் வந்து, அதானே என்னைக்கு இவனுக்குள்ள நல்ல புத்தி வரப்போகுது, இனி என்னடானா உன் மகனுக்கு வந்து தொழில் வச்சு கொடுங்க, அதை வச்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு இப்படிப்பட்ட பிள்ளைக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வந்திருக்க, இந்த விஷயம் தெரிஞ்சதனடே நீயும் வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு சன்னாசி கேக்குறாரு. ஐயோ இல்லங்க எனக்கும் இப்பதான் இந்த விஷயம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி நாடகத்தை போட்டுருது. இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது. ஓகே விவோஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.